இப்போ பாருங்கள், முந்திரி எல்லாம் கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை ஆகிருக்கு. பொறுமையாக பண்ணணும், அடி பிடிக்காமல் ஃப்ரை பண்ணணுங்க. இப்படி ரவை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மொறுமொறுப்பாக இருக்கணுங்க. இப்படி இருக்கணும் ரவை. நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு அருமையான, வாய்க்கு ருசியான, ரொம்பவே சூப்பர் டூப்பரான பைனாப்பிள் கேசரி ரெடியாக இருக்குது. உலகெங்கும் வாழும் தமிழ் நண்பர்களுக்கு என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு தினமன்று விஜய் விருந்து அப்படிங்கிற ஒரு குக்கிங் சேனலை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். இந்த குக்கிங் சேனல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. இது சாதாரணமான குக்கிங் சேனலா இருக்காது, இது ஒரு எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டுல எப்படி குக்கிங் பண்ணுவோம், குக்கிங் கத்துக்கிறவங்களுக்கும் இல்ல குக்கிங் தெரிஞ்சவங்களுக்கு விதவிதமான ரெசிபி தெரியணும் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். இதுல ஆர்டிபிஷியல் கலர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம நேச்சுரலா ஹெல்தியா நம்ம ட்ரெடிஷ்னல் வேல குக்கிங் எப்படி பண்றோமோ அந்த மாதிரி குக்கிங் தான் நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம். நீங்க மாத்திரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா என்ஜாய் பண்ணுவீங்க, எனக்கு நம்பிக்கையே இருக்கு. உங்களுடைய அபிமான சேனலா இந்த விஜய் விருந்து சேனலா நீங்க ஏத்துப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த தமிழ் புத்தாண்டு தினமன்று ஒரு சூப்பரான இந்த சேனல் உங்கள் முன்னாடி வந்திருக்கு. நீங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு இந்த சேனலை நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த குக்கிங் சேனல் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. ஏன்னா இந்த குக்கிங் சேனல்ல உங்களுக்கு ஆந்திரா, தெலங்கானா, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, அது மட்டும் இல்லாம நார்த் இந்தியன் டிஷஸ் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு விதவிதமான ரெசிபிஸ் வந்துட்டே இருக்கும். வெஜ், நான்வெஜ் எல்லாமே வரும். உங்களுக்கு ரொம்பவே என்டர்டெய்னிங்கா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். குக்கிங் பண்றவங்களுக்கு, பேச்சுலர்ஸ்க்கு குக்கிங் தெரிஞ்சு விதவிதமான ரெசிபிஸ் பண்ணணும்னு எதிர்பார்த்து இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சேனலா அமையும் இது. இந்த சேனலை நீங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கூட கொடுங்க. அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு இந்த சேனலை நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். இன்னைக்கு புது வருஷம் இல்லையா, அதனால இந்த புது வருஷத்துல ஒரு இனிப்பான ஒரு பலகாரத்தோட நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ போறதுக்கு முன்னாடி நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் வீடியோவை பாருங்க. வீடியோ பார்த்த பிறகு எப்படி இருக்குங்கிறது நீங்க கமெண்ட்ல கொடுங்க, சரியா? இந்த தமிழ் புத்தாண்டுக்கு விஜய் விருந்து பைனாப்பிள் கேசரிங்க. 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க கடாயில். என்னங்க, நீங்கள் பசு நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்டிகைக்கு ஸ்வீட் பண்ணும்போதெல்லாம் பசு நெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம முந்திரி பருப்பை கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், முந்திரி நல்லா வறுத்துருக்கும், கோல்டன் ப்ரௌன் வந்துச்சு. முந்திரி கருப்பாகாமல் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம திராட்சை போட்டுக்கலாம். இதை பாருங்கள், திராட்சை பலூன் மாதிரி உப்பி இருக்கு இல்லையா, இப்போ நம்ம திராட்சையும் எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு அதே நெய்யில் நம்ம ரவை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரவை வந்து நார்மல் உப்புமா ரவை தாங்க. இது ஒரு 50 கிராம் இருக்குது. இந்த ரவை நெய்யில் வறுக்கும்போது நம்ம கேசரி ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப பதமாக இருக்கும். நான் சொல்கிற ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் இப்படியே பண்ணுங்கள், உங்களுக்கு பைனாப்பிள் கேசரி சூப்பர் டூப்பராக இருக்கும். இது ஒரு கர்நாடகா ஸ்பெஷல் ரெசிபிங்க. இதை பாருங்கள், ரவை ரொம்ப நிதானமாக ஃப்ரை பண்ணணும், லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக பண்ணணும், அடி பிடிக்காமல் ஃப்ரை பண்ணணுங்க. கோல்டன் கலரில் வருது பாருங்கள், ரொம்ப மணக்குது ரவை. இப்படி ரவை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மொறுமொறுப்பாக இருக்கணுங்க, இப்படி இருக்கணும் ரவை. அப்போ தான் நம்ம கேசரி நல்லா வரும். இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இது ரூம் டெம்பரேச்சருக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். அதுக்குள்ளே நம்ம பைனாப்பிள் ரெடி பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், பைனாப்பிள் 100 கிராம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பைனாப்பிளை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கொரகொரப்பாக கிரைண்ட் பண்ணிக்கணும். வாட்டர் இல்லாமல் கிரைண்ட் பண்ணிக்குவாங்க. ஒரு 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், அது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், பைனாப்பிள் நான் கிரைண்ட் பண்ணி வந்திருக்கேன், வாட்டர் இல்லாமல் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணணும். இது இருக்கட்டும். இப்போ இந்த பைனாப்பிள் நம்ம சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இந்த 2 பீஸ் பைனாப்பிள் நான் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம கேசரி பண்ண பிறகு இது கார்னிஷிங் பண்ணும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம பைனாப்பிள் கேசரி. பாருங்கள், நான் தண்ணியை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி வந்து
3 கப் எடுத்திருக்கேன். நம்ம ரவை இந்த கப்பில் எடுத்தோம் 1 கப்பு, அதுக்கு 3 கப்பு தண்ணி இதில் எடுத்து நம்ம இதை ஹாட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கேசரி ஸ்டார்ட் பண்ணலாங்க. இப்படி ஒரு அடிகனமான கடாயை ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிளை இந்த நெய்யில் போட்டு நல்லா வறுக்கணும். இந்த பைனாப்பிள் கேசரிக்கு நான் 100 கிராம் ரவை எடுத்திருந்தேன். அதே மாதிரி 100 கிராம் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் பைனாப்பிள் பீசஸ் எடுத்து வச்சுருந்தேங்க. இதே ரேஷியோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் பைனாப்பிள் கேசரி வந்துடும். நான் பண்ணுற ப்ரொசீஜர்ஸும் நோட் பண்ணிங்க இல்லையா? ரவையை நல்லா நெய்யில் வறுத்துட்டு அதை நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல பதமான ரொம்ப சுவையான கேசரி வரும். பாருங்கள், நம்ம பைனாப்பிள் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் தான் வதக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி சூடு பண்ண தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி எப்படி கொதிக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் நம்ம மீடியம் ஃப்ளேமில் இதை கொதிக்க விட்டுருக்கோம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ரவையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம லோ ஃப்ளேம் வச்சுட்டு இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை குக் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம ரவை நல்லா குக்காக இருக்குது. பாருங்கள் டெக்ஸ்சர் எப்படி இருக்கு, சூப்பர் டூப்பராக வந்திருக்குங்க. இப்போ நம்ம இதில் சுகர் 100 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டனுங்க. பாருங்கள் இப்படி இருக்குது டெக்ஸ்சர், ரவை ரவையாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பாலில் ஒரு 2 ஸ்பூன் பால் எடுத்து அதில் குங்குமப்பூ ஆல்ரெடி நனைச்சி வச்சுருந்தேன், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரோமாவும் கலரும் சூப்பர் டூப்பராக இருக்குங்க. அப்படியே நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ண முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏலக்காய் 3 ஏலக்காய் ஃப்ரெஷ்ஷாக இடித்து போட்டிருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ருசி அதிகமாக இருக்கிறதுக்காக ட்ரை ஃப்ரூட்ஸ் பாதாம் பிஸ்தா கட் பண்ணி வச்சுருந்தேன், அது நம்ம இதில் இப்போ ஆட் பண்ணி நல்லா கிண்டணும். பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகுது. இந்த நேரத்தில் நம்ம நறுக்கி வச்சுருந்தோம்ல பொடி பொடியாக பைனாப்பிள், அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிண்டிடலாம் கேசரியை. இதை பாருங்கள், நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு அருமையான வாய்க்கு ருசியான ரொம்பவே சூப்பர் டூப்பரான பைனாப்பிள் கேசரி ரெடியாக இருக்குது. அவ்வளோதாங்க, ஒரு 5 நிமிஷமாக அடுப்பு மேலே இருந்தது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நெய் போட்டு அது ஃபினிஷிங் பண்ணிக்கிறேன். இப்படி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் கார்னிஷ் பண்ணுங்கள். இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் டேஸ்ட் எப்படி இருக்குது பார்க்கலாம். இதை பாருங்கள், தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அருமையான பைனாப்பிள் கேசரி உங்கள் விஜய்ஸ் விருந்து சேனலில் ரெடியாக இருக்குது. என்னங்க, பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குது சொல்கிறேன் உங்களுக்கு நான். டெக்ஸ்சர் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆஹா, அருமை, ரொம்ப சுவையாக இருக்குங்க. வெளியே எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இப்பவே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப அற்புதங்க. சித்திரை திருநாளாம் பொன்னான இந்நாளில் பொங்கிடும் அன்பால் எண்ணி மகிழ்கிறேன். இன்னொரு அருமையான வீடியோவுடன் உங்கள் முன் வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கேமராமேன் கீதாவுடன் உங்கள் விஜய். வாழ்க வளமுடன்.